भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् धियो यो न प्रचोदयात्. கண்களை தெரிந்து போங்க. இப்போ எழுந்து நிற்கலாம். முதலில் தாராசனம். கைகளை உயர்த்தி முதல்ல கால்களை சேர்த்துங்க. 2 கால் வைக்கணும். நேரம் நிமிர்ந்து நில்லுங்க. இப்போ மூச்சு இழுத்தவாறு கைகளை உயர்த்தி கோர்த்து மேலே கையிலவாறு தாராசனம். கை கால் எலும்புகள் நரம்புகள் அனைத்துமே நீட்டப்பட்டிருக்கும். ரத்த ஓட்டம் சீராகும். நம்முடைய தொப்பையை குறைக்கக்கூடிய ஆசனங்கள் இதுவும் ஒன்று. நம்முடைய உடலை உயரமாக வளர்க்கக்கூடியது. கண்களை மூடி நிற்கிற பொசிஷன் மனசுல கொண்டு வந்து ஒரு 10 சுவாசம் எடுக்கணும். ரிலாக்ஸ். அடுத்ததாக கால்கள் ஓட்டையாக கழுத்துக்கு உள்ளாக பயிற்சி. மெதுவா செய்யுங்க. தாட மார்புல படணும், பின்மண்ட முதுகுல படணும். அந்த அளவு முன்னாடி பின்னாடியும் ஒரு 5 முறை. கழுத்து சுற்றியுள்ள எலும்புகள், தசை நார்கள், நரம்புகள் வலிமையடையும். 5 முறை முடித்தவுடன் அடுத்து வலதை இடது தலையை சாய்க்கணும். கைகளை உயர்த்தி பின்னாடி எவ்வளவு வளர முடியுமோ அவ்வளோ. பார்வை விரல் நுனி. பாதஹஸ்தாசனா. மூச்சு விட்டவரை முன்னாடி குடிச்சு கைகள் கீழே முழுசா வைக்க ட்ரை பண்ணுங்க. முழங்கால் மடங்காம குனியணும். ரத்த ஓட்டம் முழுமையா தலைப்பகுதிக்கு வரும். நம்முடைய நுரையீரல் தலை கீழே கொஞ்ச நேரம் நிற்கும். சிரசாசனத்துக்கு உண்டான பலனும் கிடைக்கும். நுரையீரலில் தங்கியிருக்கிற கீழே இருக்கிற கெட்ட அப்பான வாயு வெளியேறி முழு அளவு ஆக்சிஜன் நிரம்பும். தொடை நரம்பு இழுக்கும், ரிலாக்ஸ் ஆகும். அஸ்வசஞ்சலாசனா. வலது கால் வெளியே வச்சு பார்வை மேலே, சுவாசம் உள்ளே. இப்போ இந்த ஆசனாவில் நம்முடைய இடது தொடையும் இடது பக்க வயிறும் அழுத்தம் ஏற்பட்டு வயிற்று பகுதிக்குள்ள இடது புறம் உள்ள உறுப்புகள் அனைத்துமே ஆரோக்கியம் அடைகிறது. தண்டாசனா. வலது காலோட இடது கால் கொண்டு போய் சேர்க்கிறோம். சுவாசம் வெளியே, பார்வை 2 அடி. தண்டாசனாவில் ஃபுல் டைட்டாக நிற்கணும். நம்முடைய உடம்பின் முன்பக்கம் தேவையற்ற கொழுப்புகள் பூரா கரைக்கக்கூடியது. இந்த பயிற்சியில் 2 தொடையுமே நம்முடைய வயிற்று பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு வயிற்று பகுதிக்குள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியம் அடையும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, கர்ப்பப்பை, கிட்னி உட்பட. அஷ்டாங்க நமஸ்காராசனா. கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்து மார்பு தாடை மட்டும் கீழே வைக்கிறோம். 8 ஆசனங்கள் தரையில படும். நம்முடைய கீழ் முதுகு. ஊர்த்து முக்காசனா. முதுகு நல்லா பல்லவா பண்ணி ஆகாயத்தை பார்க்குறோம். கால்கள் கீழே படக்கூடாது. இது புஜங்காசனம். புஜங்கள் வலிமையடையும். முதுகு எலும்பு, இடுப்பு எலும்பு சேர்ற இடம் அதிகப்படியான வலிமை பெறும். பேக் பெயின் பூரா எடுத்துரும். மார்பு நல்ல குதிக்கால் கீழே படுற அளவு தேவைப்பட்ட கால்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மலை ஆசனம், மேரு ஆசனம் பேரு. நம்முடைய கெண்டைக்கால் தசை நார்கள் இழுக்கும். ஒட்டி பின்னாடி கொஞ்சம் வளைங்க, விழுந்துடாதீங்க. சில வினாடிகள் போதும். ரிலாக்ஸ். ஒரு 20 முறை. இந்த எளிமையான ஆசனம் பட்டர்ஃப்ளை ஆசனம். இந்த ஆசனத்தில் இடுப்பு எலும்பு, தொடை எலும்புலாம் வலிமை பெறும். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். நமக்கு லேடிஸுக்கு ரொம்ப ரெகுலராக பீரியட்ஸ் இல்லாதவங்க இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணாங்க பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். சுகப்பிரசவத்துக்கு செய்கிற ஆசனங்கள் நம் நாட்டிலேயே இருக்கக்கூடிய மருத்துவம் இந்த சித்தா, ஹோமியோபதி, இயற்கை உணவு இதெல்லாம். நம்ம சார் சொன்னாங்க, உணவு தான்
நம்மை வடிவமைக்கிறது அப்படின்னு. நம்ம வயிற்ற கவனிச்சோம்னா ஒட்டுமொத்த உடம்பு நல்லா இருக்கும். நாக்க கவனிச்சோம்னா ஒட்டுமொத்த உடம்பு கெடும். இந்த விஷயத்துல அவர் நிறைய விஷயம் சொல்லக்கூடியவர். யூடியூப்ல அவருடைய பதிவுகள் இருக்கு. அதே போல நமது சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. ஒரு சில நிகழ்ச்சிகள் செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். நமது பகுதியில் பச்சைப்பட்டி என்று ஒரு ஏரியா இருக்கிறது. அந்த பகுதியில் நமது மக்கள் பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 15 வருடத்திற்கு முன்பு அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. ஆசனம் ஒவ்வொன்றும் காலையில் செய்திட ஆரோக்கியம் தந்திடும் யோகாவே. ஆசனம் ஒவ்வொன்றும் காலையில் செய்திட ஆரோக்கியம் தந்திடும் யோகாவே. பாரத பொக்கிஷம் யோகாவே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. மனதின் மலர்ச்சியே, தேசத்தின் எழுச்சியே, அனுதினம் பயிற்சியே, அகமதில் மகிழ்ச்சியே. மனதின் மலர்ச்சியே, தேசத்தின் எழுச்சியே, அனுதினம் பயிற்சியே, அகமதில் மகிழ்ச்சியே. நோய்களை எதிர்த்திடவே சக்தியை பெருக்கிடுமே. யோக கலையதனா எல்லாம் சாத்தியமே. அற்புத கலையதனை பதஞ்சலி நமக்கு அளித்தா. உலகம் அமைதி பெறு வழியை காட்டிவிட்டா. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. காற்றை உள்ளிழுக்கும் கலைக்கு நிகரில்லை. பிராணாயாமம் போல் மருத்துவம் வேறில்லை. சுவாச பயிற்சியிலும் கலைக்கு நிகரில்லை. பிராணாயாமம் போல் மகத்துவம் வேறில்லை. இளமை நிலைத்திடவே எளிய முயற்சி இதே. வாழும் கலையதனா நாளும் புத்துணர்வே. அற்புத கலையதனை பதஞ்சலி நமக்கு அளித்தா. உலகம் அமைதி பெறு வழியை காட்டிவிட்டா. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. ஆசனம் ஒவ்வொன்றும் காலையில் செய்திட ஆரோக்கியம் தந்திடும் யோகாவே. ஆசனம் ஒவ்வொன்றும் காலையில் செய்திட ஆரோக்கியம் தந்திடும் யோகாவே. பாரத பொக்கிஷம் யோகாவே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம் காத்திடுவோம் நாமே. யோகா பழகிடுவோம் நாமே, தேகம்